ஹலோ ஐஸ், வெல்கம் டு புரா நண்பன். நேற்று நைட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். நம்ம 3 பேர் எக்லே பண்ணியிருக்காங்க. அந்த 3 பேர்லையும் கரு இருக்கா என்னென்னு பார்க்கலாம்னு. இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம். இப்போ வாங்க கீழே உள்ள பேரை ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த எக்கில் பார்த்தீங்கன்னா கரு கூடியிருக்கு. ஒரு எக்கில் பார்த்தா தெரியும். இப்படியே இருங்க, அடுத்த எக்கு எடுத்து காட்டுறேன். காய்ஸ், இதுலேயும் பார்த்தீங்கன்னா கரு கூடியிருக்கு. ஃபஸ்ட்டு பேர் வந்து முடிஞ்சிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு பேர் வந்து பார்க்கலாம். இதை பார்த்தாலே தெரியும், இதுலேயும் கரு கூடியிருக்கு. அப்படியே இருங்க, நெக்ஸ்ட்டு பேர் எடுத்து காட்டுறேன். இப்போ வந்து இந்த பேரை பார்க்கலாம். அப்படியே இருங்க, காட்டுறேன். ஒரு ஆளாக 2 செல்லையும் வச்சுக்கிட்டு வீடியோ எடுக்க முடியல. இருங்க காட்டுறேன். இவங்க எக்கில் பார்த்தீங்கன்னா இவங்க எக்குலையும் கரு கூடியிருக்கு. இருங்க காட்டுறேன். இதுலேயும் கரு கூடியிருக்கு. இது வந்து கரெக்டாக காய்ஸ் எக் வந்து கிராக் ஆகிட்டு நான் அப்போ தான் பார்க்குறேன்னு தெரில. பார்த்தீங்கன்னா தெரியும், எக் வந்து உடஞ்சிருச்சு. இருங்க அப்படியே வீடியோ கட் பண்ணிட்டு காட்டுறேன். காய்ஸ், நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு பேட் நியூஸ் நடக்கும்னு. ஒரு குட் நியூஸ்க்காக இந்த வீடியோ ஆரம்பித்தது. கரு வளராமல் போயிருந்தால் கூட அந்த அளவுக்கு எனக்கு டென்ஷனாக இருக்காது. என்ன பண்ணுறது, கரு வளர்ந்துருக்கு. 2 எக்லேயுமே கரு இருக்குது. இவங்கள பற்றி பிரச்சனை இல்லை. அதை நான் வந்து அது எக்லே பண்ணி ஒரு 12 days பக்கம் ஆனதுனால நான் முன்னாடியே செக் பண்ணிட்டேன். அவங்களுக்கு கரு இருக்குது. நான் மெயினாக இப்போ இந்த 2 பேருக்கு தான் செக் பண்ணலான்னு வந்தேன். அதுவும் நான் முன்னாடி 2 பேருக்குமே பார்க்கல. இவங்க எக்லே பண்ணி, இந்த பேர் எக்லே பண்ணி கரெக்டாக 3 days ஆகுது. இது எக்லே பண்ணி 5 days ஆகுது. இந்த பேருக்கு உள்ள எக்கில் உள்ள சிக்கு குரோத்தும் இது செக்கில் உள்ள சிக்கு குரோத்தும் எப்படி வந்திருக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த எக்கை என்ன பண்ணலாம், வச்சுக்கலாமா இல்லை தூக்கி போட்டுடலாமா, இதில் குஞ்சு வளருமா என்னென்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறது தான் காய்ஸ் இருக்குது. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். குட் நியூஸாக ஆரம்பிச்சது பேட் நியூஸில் முடிச்சுட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ எதுக்கு இந்த ப்ரொஃபைலை காட்டி பேசிகிட்டு இருக்கேன்னா, மறந்துடாமல் இந்த எக்குக்கு மட்டும் என்ன சொல்யூஷன் மட்டும் சொல்லிவிடுங்க. இதில் சிக்கு க்ரோத் ஆகும்னா நான் எக்கை தூக்கி தூரம் போட்டுற மாட்டேன். மறக்காமல் சொல்லிவிடுங்க காய்ஸ். தேங்க்யூ.